சுகருக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. பட் கை கண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கை கண்ட ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து நான் ஒரே ஒரு ஃபார்முலா சொல்றேன். ஸோ சுகர் வந்து வியாதியே கிடையாது. இது வந்து மென்டலிசம். மென்டலிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை நினைச்சு நம்ம பயப்படுறோமோ நம்ம மூளை அதை நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைச்சு அது கொடுத்துரும். யாராவது ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க சுகர் எனக்கு முன்னூறுன்னு சொல்லலாம். ஐயோ நமக்கும் வந்துட்டா அப்படின்னு நினைச்சு ஒரு பயந்துட்டு வந்திருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பான்கிரியாஸ் வேலையை சுத்தமாக மூளை நிறுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்றோம்? மைண்ட் வைஸ் நமக்கு சுகர் இல்லை, எனக்கு என்னுடைய கணையம் வந்து நல்லா வேலை செய்யுங்கிறது எப்பொழுதுமே உங்கள் மூளைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டே வாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, என்னுடைய கணையம் நன்றாக வேலை செய்கிறது, வேலை செய்யும், வேலை செய்கிறது, வேலை செய்யும், வேலை செய்து விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்கணும் ஆழ்நிலைக்குள்ளார. சும்மா நீங்கள் ஜஸ்ட் எழுந்திரிச்ச உடனே என்னோட எல்லாமே உச்சி முதல் பாதம் வரை எல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ங்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஹார்ட்டுக்குன்னா ஹார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லணும். லிவர்னா லிவரை பற்றி பேசணும். நம்ம எது வீக்காக இருக்கோ அதை நம்மளுடைய மூளைக்கு மிகப்பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல கை எப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸி கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் சப்கான்சியஸ் வச்சுட்டு என்னுடைய கணையம் நன்றாக வேலை செய்யும், வேலை செய்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேலை செய்யும், வேலை செய்கிறது. அது எங்கேயோ இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கமாண்ட் பிளாக் இருக்கும். அதுக்குள்ளே அந்த பிளாக் போச்சுன்னா ரத்த ஓட்டம் அதுக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? சிங்காக இருக்கிற அந்த பேன்கிரியாஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது சாகிறதே கிடையாது. நம்ம என்னைக்கோ வேலை செய்யாமல் போகுது, அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதே கிடையாது. அந்த காலத்தில் டூ வீலர் வண்டி எடுத்துகிட்டு போவோம், பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கும், வண்டி போகாது. நேராக மெக்கானிக் ஷெட்டில் போய் நிறுத்தினோம்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே அந்த கார்பரேட்டரை பிரித்து அதில் பார்த்தீங்கன்னா அழுக்கு அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போசப்படும், வண்டி சும்மா சூப்பராக பறக்கும். அதே வேலையை தான் கணையும். யாருமே அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதில்ல, அதை க்ளீன் பண்ணுறது கிடையாது. நமக்கு என்னைக்காவது இது மாதிரி அடைச்சிருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பொல்யூஷன், டென்ஷன், ஏதோ ஒன்று இல்லை சொன்ன மாதிரி பிரெயின் பிளாக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாமல் மாற்றுக்கு மருந்துக்கு போயிடுறோம். மருந்துக்கு போகும்போது அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ட்டு அந்த மூளை அந்த பக்கமே போகிறது கிடையாது. மூளை வந்து ஒவ்வொரு உறுப்பாக சூப்பரைஸ் பண்ணும் நைட்டு. இது நேராக பேன்கிரியாஸ்கிட்ட போகுமா, அதாவது கணையத்துக்கிட்ட போதா, ஆகா நீங்கள் ஏற்கனவே டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு வாரம் 10 நாள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த வேலை சேர்த்துக்கு தான் இன்னொருத்தன் இருக்கானேன்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட்டாக அந்த பாதையை மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். எல்லா உறுப்புகளையும் செக் பண்ணும், பேன்கிரியாஸ் கிட்ட போகாது. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு பேன்கிரியாஸ்க்கு மூளைக்கு ஆர்டர் கொண்டு வந்தப்போ என்னோட பேன்கிரியாஸ் என் கணையம் வந்து நல்லா வேலை செய்யுது, வேலை செய்யவை அப்படின்னு அதை சொன்னாலே போதும். தூங்க போகும்போதும் காலை எழுந்திரிக்கும் போதும் இதை மட்டும் பண்ணணும். இது மைண்ட் மென்டலிசம் சரியாகும். மருந்தா அப்படின்னு சொன்னாக்கா சூப்பர், சுண்டக்காய் தி பெஸ்ட் ரிசல்ட். சுண்டக்காவை என்ன பண்ணணும், நல்லா காஞ்சது, உப்பு இல்லாததா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு நீங்கள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு பவுடர், நைஸ் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக ஜீரகத்தை பொன்வருளாக வறுத்துக்கணும், கறிக்கிறாதீங்க, பொன்வருளாக வறுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்கணும். இது 100னா இது 100 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஜா, இதோட வந்து ரோஜா, பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா காய வச்சு, இல்லைன்னா பவுடர், ரோஸ் பவுடர் கிடைக்குது, இல்லைன்னா நீங்களே காய வச்சு அரைச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அது 100 கிராம். இது ரெண்டுமே போதும். ரோஜா சேர்த்துட்டிங்கனாக்கா உடம்பு பேலன்ஸாக இருக்கும் குளிர்ச்சியில். ஸோ அப்போ என்னாகும், இந்த மூணையும் ஒன்றா போட்டு ஒரு பவுடர் வச்சுக்கோங்க. காலையில் 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க காலையில், அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது. ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அந்த எடுக்கிறீங்கன்னா அது 1/2 ஹவருக்கு முன்னாடி, இல்லைன்னா அதுக்கு 1/2 ஹவருக்கு அப்புறம். இது வந்து மருந்தாவே பார்க்க வேண்டாம். இது ஒரு பானமாக எடுத்து குடிச்சு பாருங்க. சுகர் அழகாக நீங்கள் எவ்வளோ 300 400 இருந்தால் கூட அப்படியே நியூட்ரல் ஆகிட்டு வந்து பார்த்துட்டே இருக்கலாம். சில எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, சுகர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படியே கீழே இறங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹைக்கு போகும், டவுன் வரும், ஹைக்கு போகும், டவுனுக்கு வரும். அப்படியே டக்குன்னு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ சுகர் குறைக்கிறதுக்கு 1,08,000 மருந்து இருக்கு. ஆனால் பேன்கிரியாஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கு, கணையத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அதை தூண்டி விடணும், க்ளீன் பண்ணணும். கார்பரேட் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த மாரி தூண்டணும். அப்போ தூண்டுறதுக்கு இந்த மூளையால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. மெடிசனும் போய் கிளென்ஸ் பண்ணும் அந்த அழுக்கெல்லாம். இது சூப்பரான மெடிசன். ஸோ சுண்டக்காய், சீரகம் ப்ளஸ் ரோஜாப்பூ பவுடர், இதையுமே நீங்கள் 3 சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இல்லை ரோஜாப்பூ எனக்கு செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, சுண்டக்காய், சீரகம் ரெண்டுமே சூப்பர் டூப்பர் மருந்து. இதை கொஞ்சம் 48 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் செக் பண்ணி பாருங்கள், பேலன்ஸில் இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் எந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதோட சேர்த்து இதையும் எடுத்துகிட்டு வாங்க. இது ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட்டு சேர்க்கும் போது உங்களுடைய பேன்கிரியாஸ், உங்களுடைய கணையம், எல்லா உறுப்புகளுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது, பிபி, இந்த நான் சொன்ன இந்த ஃபார்முலா சீரகம், இந்த சீரகம் ஒன்று அகத்தை சீர் செய்யும். இந்த ஒன்று பத்தாதா? ஸோ அப்போது ரிப்பேர் அப்படின்ற விஷயம் சீரகத்துக்கு உண்டு. ஸோ சுண்டக்காய் சுண்டி போன உடம்பாக இருந்தாலும் அதை
சூப்பராக இருக்கும். அதான் வந்து சுண்டக்காய். ஸோ சுகர்னால இளைச்ச உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ அத்தனையும் சூப்பராக இருக்கும். இது சூப்பர் மெடிசன். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதை பயன்படுத்துங்க. இது வந்து எல்லாருமே எடுக்கலாம். நீங்கள் இன்சுலின் ஸ்டேஜாக இருந்தால் கூட நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம அதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்.